சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூன் மாதம் 19ஆம் தேதி. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனம். கொரிந்திய விசுவாசிகள் பல குழுக்களாக பிரிந்திருந்தனர். அவர்கள் தங்களை வெவ்வேறு பெயர்களில் அழைக்கத் தொடங்கினார்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12 மற்றும் 13வது வசனங்கள். வெவ்வேறு பெயர்களில் நம்மை நாம் அழைத்து கொள்ளும்போது அது பிரிவை கொண்டு வரும். நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்கு மட்டுமே சொந்தமானவர்கள். வேறு எந்த பெயராலும் அழைக்க நமக்கு உரிமை இல்லை. திருமணத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான உரிமத்திற்கு நான் விண்ணப்பித்த போது உங்கள் மதம் பிரிவு என்ன என்று என்னிடம் கேட்கப்பட்டது. நான் இப்படியாக பதிலளித்தேன்: நாங்கள் கிறிஸ்துவின் சரீரம். நமக்கு பேரும் இல்லை, முத்திரையும் இல்லை. நாம் கிறிஸ்தவர்கள் மட்டுமே. அடுத்த கேள்வி: உங்களுக்கு எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்? நான் பதிலளித்தேன்: எங்களுக்கு எந்த உறுப்பினர்களும் இல்லை. நாங்கள் அனைவரும் சமம். நாம் அனைவரும் ஒன்று. எவர்களெல்லாம் மறுபடியும் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நாங்கள் சபையாக வரவேற்கிறோம். ஆனால் இந்த ஐக்கியத்தில் ஒருமைப்பாடு கடைபிடிக்கப்பட வேண்டும். தேவனுடைய பார்வையில் நாம் அனைவரும் ஒன்று மற்றும் சமமானவர்கள் என்று கைகளை வைப்பதன் மூலம் நாம் சாட்சி அளிக்கின்றோம். கல்வி, செல்வம், பதவி எதுவாக இருந்தாலும் அது தேவ கிருபையால் உண்டானது. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் மற்ற அப்போஸ்தலர்களை விட அதிகமாக உழைத்த ஒரு நபர். தேவ கிருபையின் காரணமாகவே இது நடந்தது. தேவன் நம்மில் யாருக்காவது போதிக்கும் அல்லது பிரசங்கிக்கும் வரத்தை அளித்திருந்தால் அது அவருடைய கிருபையால் மட்டுமே. நாம் அதற்கு தகுதியற்றவர்கள். அவருடைய கிருபையால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். மேலும் அவருடைய கிருபையால் வெவ்வேறு வரங்களையும் பெறுகிறோம். நாம் பரலோகத்துக்கு செல்லும்போது நம்முடைய விசுவாசத்தின் உண்மையின்படியே நமக்கு வெகுமதி கிடைக்கும், நம்முடைய திறமைகளின்படி அல்ல. ஆரம்ப கால சபையில் பிசாசு யூத மற்றும் புறஜாதியில் இருந்து மனம் மாறியவர்களிடையே பிளவை கொண்டு வந்தான். கலாத்திரிக்கையின் நிருபம் 2வது அதிகாரம் 11லிருந்து 14வது வசனம் வரை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அப்போஸ்தலனாகிய பேதுருவை கூட தேவன் எப்படி கடிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவன் இப்படிப்பட்ட வேறுபாட்டை ஜனங்கள் மத்தியில் காட்ட ஆரம்பித்தான். இந்தியாவில் விசுவாசிகளிடையே உயர் ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்ற வேறுபாடை பார்க்கிறோம். அதேபோல் சில கிறிஸ்தவர்களும் தங்களை கிறிஸ்துவுக்குள் உறுதி செய்யாவிட்டால் இந்த பரிசுத்தமான பந்தியில் பங்கேற்க முடியாது என்று விசுவாசிக்கிறார்கள். தவறான போதனையால் இத்தகைய பிரிவுகள் வருகின்றது. ஆகவே மறுபடியும் பிறந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறார்கள். விசுவாசிகளாகிய நாம் தேவ ஜனங்களிடையே பிளவை ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலிலும், செயல்பாடுகளிலும் அல்லது சடங்குகளிலும் பங்கேற்க மறுக்க வேண்டும்.